எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் எனக்கு 8 பேர் தான் உண்மையிலே தெரிஞ்சவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மீதி பேரில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நான் போட்ட பதிவு, இல்லை என்ன மாதிரி யோசிக்கக்கூடிய சிலராகவும் இருக்கலாம். உண்மையிலேயே நன்றி. ஏன்னா நான் என்னுடைய முகத்தை வெளிக்காட்ட எப்போவும் விரும்பவே மாட்டேன். என் குரலுக்கு மட்டும், என்னுடைய எண்ணங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சதில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷந்தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ 101ஆகவே இருக்குது. ஆனாலும் எனக்கு நிறைய அறிவுரைகள் வர்றது உண்டு. இன்ட்ரெஸ்டாக போடு, காமிக்கலாக போடு, ஏஐ வச்சு போடு, இந்த கார்ட்டூன் மாதிரி வச்சு போடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு நிறைய பேர் சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா, இது நான் ஒரு மணி ஏர்ன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக மட்டும் நான் யோசிக்கலை. நான் யோசிக்கிற மாதிரி எத்தனை பேர் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் விரும்பினேன். அதே நேரம் 3 டைப்புங்க மொத்தமே மக்கள். 1, சரி ஏதோ இதுதான் சரி இதுதான் தப்புன்னு யோசித்து செய்கிறவங்க. 2வது, எது சரி எது தப்புன்னே தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறவங்க. 3வது, நான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த மொத்த உலகமும் இந்த 3 விதமான நபர்களால் மட்டும்தான் ஓடிக்கிட்டுருக்கு. அப்போது நான் நினச்சது என்னென்னா, என்ன மாதிரி யோசிக்கிறவங்களும் என்னை பார்ப்பாங்க, என்னை தொடருவாங்க, என் கருத்துக்களை கேட்பாங்க. 2வது, எது சரி எது தப்புன்னு தெரியல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களால் அவங்க கையாளப்படுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் இது போய் சேரும்போது, ஓ இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா, இத்தனை நல்லதும் இருக்கா, இதை இப்படி இல்லாமல் யோசிக்கலாம், இப்படி இல்லாமல் செய்யலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் நான் அதை தொடங்கினேன். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகியும் நான் 101 பேரை தான் தொட்டிருக்கேங்கும் போதே எனக்கு தெரியுது நான் எப்படிப்பட்ட யூனிக் பீஸ்னு. பரவாயில்லை, எனக்கு உடனடி ரிசல்ட் எல்லாம் தேவையில்லை. என்ன வேணால் செஞ்சு வேகமாக போகலாம், வேகமாக மேலே போகலாம். ஆனால் அதே இடத்துல இருக்க முடியுமானா அதுக்கு நம்ம இன்னும் மெனக்கடணும். மேலே போகிறதுக்கு எவ்வளோ மெனக்கடுறோமோ அதை விட அதிகமாக அதை தக்க வச்சுக்கிறதுக்கு மெனக்கடணும். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கோ இல்லை எனக்கு அது வேண்டாம், ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காகவும் நான் நேரம் செலவிடணும். நான் அந்த உயரத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தேன்னா என் குடும்பத்துக்கான நேரங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும். நான் இவ்வளவும் யோசித்து எழுதி போடுறதே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படி நான் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் யோசிக்கும்பொழுது நான் என் குடும்பத்தையும் இழந்துடக்கூடாது இல்லையா, அவங்களுக்கான நேரத்தையும் நான் செலவிடணும். அதனால் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோத்லாம் வேணாம், ஸ்லோ க்ரோத்தே போதும். மெதுவாகவே நம்ம ஏறுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் இந்த 100 பேர் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியாது. 100 பேரில் 50 பேர் பார்த்தாலாவது அவர் இன்னொரு 50 பேருக்காவது அனுப்புங்க. நான் அதுக்காக தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எந்த டிமாண்டும் வைக்க மாட்டேன். நல்லா இருந்தால் அவங்க லைக் பண்ண போகிறாங்க, அதை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பினா அதை ஷேர் பண்ண போகிறாங்க. நம்மளோட திரும்ப திரும்ப கேட்கணும், நம்ம அடுத்து என்ன யோசிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. அதையே நாம் கேட்டு அவங்கள கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சே நான் என்றைக்குமே இந்த 3 விஷயத்தை நான் கேட்டது கிடையாது. நான் கேட்காமலே கிடைச்ச இந்த 100 உறவுகளுக்கும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி.